செஞ்சே ஆகணும்டா. அவன் நான் இந்த விஷயத்த நான் அப்படியே போட்டு ஓடி படுக்கிறதுக்காக அவன் என்னென்னலாம் பழிகளா லஞ்சமான்னு பார்த்து. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோட எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எபிசோடு நடந்துட்டு இருக்கும் போதே டக்குன்னு முடிச்ச மாதிரி இருக்கும். அதாவது சுபிக்ஷா செலக்ட் ஆகிருப்பாங்க, அதோடையே முடிச்சிருப்பாங்க. சுபிக்ஷா இதில் பண்ணது சரியா தப்பான்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷா இதில் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்காங்கங்க. கொஞ்சம் இல்லை, நிறையவே தப்பு பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷாக்கும் பார்வதிக்கும் ஒரு டீல் போச்சு. ஸ்டார்டிங்லேருந்து இந்த கதையை சொன்னதான் உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஆக்சுவலாக பார்வதி இருக்காங்க பார்த்தீங்களா, ரம்யா ஜோவை ஜெயிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. எப்படி ரம்யா ஜோ ஜெயிச்சாங்கன்னா அந்த பவர் இருக்குல்ல, அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸை எனக்கு தரணும், அதுதான் ஒப்பந்தம். அதாவது எப்படின்னா, இவங்க ரம்யா ஜோவை ஜெயிக்க வைப்பாங்க, ரம்யா ஜோக்கும் லாபம் கிடைக்கும், அதே மாதிரி அவங்க தரது மூலியமா பார்வதிக்கும் லாபம் கிடைக்கும். இதுதான் பார்வதி பண்ண நினைச்சது. இது எல்லாமே பிளான் படி கரெக்டாக போயிட்டு இருக்கு. ரம்யா ஜோதை மட்டும் இவங்க செலக்ட் பண்றாங்க, மற்றவங்கள்ட்ட ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சபரி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு, கனி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏறக்குறைய அந்த பிக் பாஸ்ல நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. எஃப்ஜே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ரம்யா கிட்ட பேசுறாங்க. பேசும்போது ரம்யா இல்ல நம்ம பின்னாடி தேவனா கூட மாத்தி பேசிக்கலாம், அதாவது இவங்க தான் தூண்டுறாங்க, நீ பார்வதி சொல்ற மாதிரிலாம் பண்ணாத, உசாரா இருன்னு சொன்னோன்னே ரம்யாவோட மனசு மாற ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த பார்வதி நோட் பண்ணிடுறாங்க. ஆகா, ரம்யாவோட மனசு மாறுது, இது வேலைக்காவாது, நம்ம எப்படியாவது அப்ப சுபிக்ஷா கிட்ட பேசலான்ற மாதிரி சுபிக்ஷா கிட்ட பேசுறாங்க. அதாவது நான் உன்னை ஜெயிக்க வச்சிடறேம்மா, அதாவது நீ என்ன பாட்டில் கொண்டு வந்தாலும் அதை ஓகே பண்ணி நீ தான் நிறைய பாயிண்ட் எடுக்கிற மாதிரி நான் கொண்டு வந்துடுறேன், அதுக்கு பதிலாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸை எனக்கு தானே சொல்லியிருந்தாங்க. சுபிக்ஷா சரிங்கன்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஏற்றுக்கிட்ட சுபிக்ஷா கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நேற்று எபிசோடில் முழுசாக காட்டலங்க, இதுக்கப்புறம் தான் காட்டுவாங்க, அதாவது இன்னைக்கு எபிசோடில் காட்டுவாங்க. சுபிக்ஷா கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்குலாம் அதை தர முடியாது, ஏன்னா உங்களுக்கு நான் நிறைய பண்ணிட்டேன். அதாவது அவங்க கியூசியாக இருக்கும் போது சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு தந்தாங்க, கை அமைக்கி விட்டாங்க, கால் அமைக்கி விட்டாங்கல்ல, அதெல்லாம் நான் உங்களுக்கு பதில் பண்ணிட்டேன், இதை நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக டீல் படி என்னன்னா, தந்து தான் ஆகணும், ஏன்னா தரேன்னு சொன்னதுனால்தான் பார்வதி அவங்கள்ட்ட நிறைய ஓகே பண்ணாங்க. இது ரைட்டு தப்புக்கே வராதிங்க, ஏன்னா இந்த கேமே இப்படி தான் விளையாடணும்னு பிக் பாஸே சொல்லியிருக்காரு. அவங்க ஒரு ஃபேவர் பண்ணால் பதிலுக்கு இவங்க ஒரு ஃபேவர் பண்ணுமான்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா அது நெஜத்தில் நடக்காது. நெஜத்தில் உன்னை கரெக்ட் பண்ணுறேன், நீ எனக்கு நிறைய பாட்டில் ஓகே பண்ணுன்னு நெஜத்தில் நடக்காது. ஆனால் இந்த இடத்துல அப்படி தான் கேமே. பிக் பாஸே நீங்கள் ஃபேவரை வாங்கிக்கோங்க, அதுக்கு பதிலாக ஏதாவது பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதுனால தான் பார்வதி இந்த மாதிரி கேம் விளையாடுறாங்க. அப்போ சுபிக்ஷா பேசினபடி என்ன பண்ணியிருக்கணும், இந்தாங்க பார்வதி உங்களுக்கு நான் தரேன்னு சொல்லணும். ஆனால் அங்கே சுபிக்ஷா பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. என்ன தப்புனா, பார்வதிக்கு தரமாட்டாங்களாம், எனக்காக வேலை பார்த்த தொழிலாளர்களுக்கு தரப்போகிறேன். அவங்களுக்காக 2 பேர் வேலை பார்த்தாங்க. யார்? 2 பேர் இல்லை, 3 பேர். கனி, அதுக்கப்புறம் வியானா, இதை தாண்டி விக்ரம். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாட்டில் வந்தோன்னே எடுத்துகிட்டு தரது அவங்களோட வேலை. அந்த வேலையை பண்ணவங்களுக்கு நான் தரப்போகிறேன்றாங்க. அதில் கனிக்கு தரப்போகிறது இல்லை. விக்ரம் வியானாக்கு தரலான்னு மைண்டில் வச்சுருந்தாங்க. இப்ப வியானாக்கு தான் தரலான்னு ஒரு ஐடியால இருக்காங்க போல. பார்வதி கிட்ட நான் உங்களுக்கு தர மாட்டேன், எனக்கு வேலை பார்த்தவங்களுக்கு தான் தருவேன்னு சொல்றாங்கல்ல, அவ்வளவு நேர்மையா பேசுறாங்கல்ல. அப்படி பேசுறவங்க கனியக்கா கூட என்ன டீல் போட்டிருக்காங்கன்னா, 60-40ன்ற மாதிரி டீல் போட்டிருக்காங்க. அப்ப அவங்க எவ்வளவு காயின் எடுத்தாலும் சரி, அதுல 40% கனிக்கு தரணும். இப்ப 10 காயின்னா 4 காயின் கண்டிப்பா தரணும். அவங்க கிட்ட கடைசியில 20, 25, 30 காயின் கிட்ட இருக்கும். அப்ப எவ்வளவு காயின் கனிக்கு தந்திருக்கணும். ஆனா கனிக்கு 1 காயின் தந்தாங்க. கனி அதனால தான் அந்த இடத்துலயே கேட்டுட்டாங்க. அதாவது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கண்டிப்பா நீ எனக்கு தர மாட்டேன்னு தெரியுமா, அவங்க 2 பேர்ல யாருக்காவது தரதான் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நீ அவங்க கூட தான் க்ளோஸா இருக்க, அவங்களுக்கு தரது நியாயம் கூட வச்சுக்கோ, எனக்கு காயினை பேசினபடி தரணும்ல, காயினும் தரலனா எப்படின்னு கேட்டாங்க. சுபிக்ஷா நான் என் தொழிலாளிகளுக்கு தான் தரப்போறேன்னாங்கல்ல, அப்ப கனிக்கு பேசின காயினை தந்திருக்கணும்ல, ஏன் தரலன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ நம்ம நிறைய காயினை தந்து ரம்யா ஜோ பிரவீனுக்கு காயினை தராம விட்டுட்டா அவங்க அதிகமா இருப்பாங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்கன்றதுக்காக சுபிக்ஷா கனியாக்காகவும் காயினை தரல, எல்லா காயினையும் அவங்களே வச்சுக்கிட்டாங்க. ரொம்ப வித்தியாசத்துல ஜெயிக்கவும் செஞ்சுட்டாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்வதிக்கும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா சுபிக்ஷா இந்த இடத்துல பயங்கரமா கேம் ஆடிட்டாங்க. இது அவங்க சாமர்த்தியத்தனம்னு சொல்றதா இல்ல ஏமாத்துத்தனம்னு சொல்றதான்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் ஏமாத்தின மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கேம்ல சில ஏமாத்து வேலை இருக்கு, ஆனா நீங்க மொத்தத்துக்கும் ஏமாத்துறது தப்பு இல்ல.